வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டிஆர்பி டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் 2026 தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா விஷயம் என்னென்னா 1 2 3 4 5 6 7 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. 7 கேட்டகரினா 7 ரெக்ரூட்மெண்ட்டு. அதில் பார்த்தோன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ணா யூனிவர்சிட்டி, இது ஆல்ரெடி நோட்டிஃபைடு. எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு எப்போ நடக்க போகுதுன்னா மே மாதம் நடக்க போகுது. ஆல்ரெடி நோட்டிஃபைடுனா இது நவம்பர் டிசம்பர் அந்த கேட்டகரியில் வந்திருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் திருவள்ளூர் யூனிவர்சிட்டி, ஃபெப்ரவரியில் நோட்டிஃபிகேஷனும் எக்ஸாமினேஷன் ஷெடியூல் ஆஃப் எக்ஸாமினேஷன் டென்டேட்டிவ் ஜூன்லேயும் நடைபெறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டிஇ அது மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன், எக்ஸாமினேஷன் ஜூலை. டிஎன்டெட் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இது மே மாதம் நோட்டிஃபிகேஷன், எக்ஸாமினேஷன் ஜூலை. இந்த டெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அது ஒரு எலிஜிபிலிட்டி தேர்வு, பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு இருக்கும். அதில் எலிஜிபிள் ஆகிட்டிங்கன்னா அது ஒரு சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சுக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு வரைக்கூடிய யூஜிடிஆர்பி எழுதும்போது நம்ம எந்த வருஷத்தில் எழுதணுமோ அந்த வருஷத்துக்கான மார்க் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அது 4.3 5 மார்க்கு 2 மார்க்குன்னு அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அந்த மார்க் ஆட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் 5th ஒன் சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப், இது ஜூன் மாதம் நோட்டிஃபிகேஷன், ஆகஸ்ட் மாதம் எக்ஸாமினேஷன். அதுக்கப்புறம் செட்டை பொறுத்த வரைக்கும் செகண்டரி எஜுகேஷன் டீச்சர், இதை பார்த்திங்கன்னா ஜூலையில் நோட்டிஃபிகேஷன், செப்டம்பர் மந்த் எக்ஸாமினேஷன். நெக்ஸ்ட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த மந்தோட இந்த வருஷத்தோட 2026 எண்டில் மறுபடியும் டிஎன்டெட் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அக்டோபர் மந்த்து நோட்டிஃபைடு அண்ட் டிசம்பர் மந்த்து எக்ஸாமினேஷன் நடக்கும். இதுதான் டென்டேட்டிவாக கொடுத்துருக்கக்கூடிய டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு டிஆர்பியோடைய ஆனுவல் பிளானர். இதில் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன். இதன்படி நீங்கள் யார் எதுக்கோ அதுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான சிலபஸ் எங்கே இருக்குன்னா trb.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் அதுக்கான தனி சிலபஸ் இருக்குது. ரெகுலர் அப்டேட்டுக்கு டிஆர்பி வெப்சைட்டை ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம டிஆர்பி தான் ஃபோக்கஸ்ன்னு சொன்னால் டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டை அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் எப்போ வருதுன்னு தெரியும். நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது, அதற்கான வேக்கன்சி எவ்வளோ, என்ன எலிஜிபிலிட்டி, இந்த வருஷம் க்ரைட்டீரியா கண்டிஷன்ஸ் எப்படி மாற்றிருக்காங்க, அந்த விஷயங்கள்லாம் நம்ம அப்போ தான் பார்க்க முடியும். அதுக்கு நம்ம அஃபிஷியல் டிஆர்பி வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா the may be addition or deletion of examination mentioned in the planner. அதாவது மேலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்வில் நாங்கள் அடிஷ்னலாகவும் கொண்டு வருவோம். மேபி அதில் இருக்கக்கூடிய தேர்வுகளை குறைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னு கூட தான் சொல்கிறாங்க. இது மேபி நடக்கலாம், ஆட்சி மாற்றத்தின் காரணமாகவும் நடக்கலாம், அப்போதைய டிஆர்பியினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாக சூழல் காரணமாக கூட நடக்கலாம். அடிஷ்னலாக வந்தால் சந்தோஷம், பட் குறைக்கப்படக்கூடாது. அதுதான் கேண்டிடேட்ஸோட வேண்டுதலாகவும் இருக்கும். ஸோ அதன்படி பார்க்கும்போது யார் எந்த தேர்வுக்கு எலிஜிபிலிட்டியோ அவங்க அந்த தேர்வை ஃபோக்கஸாக படித்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ பி ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங். உங்கள் விஷயத்தில் ஃபுல் ஃபோக்கஸாக இருங்க. அப்போ தான் வெற்றி விரைவில் கைகூடும். ஸோ ஆனுவல் பிளானரோட மந்த்தை கால்குலேட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ டைம் டியூரேஷன் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்கெடியூல் போட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். தேங்க்யூ கைஸ்.